வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்தாச்சுங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, இஞ்சி, உப்பு, கறிவேப்பிலை, புதினா இதையெல்லாம் சேர்த்துங்க. 1/2 சொம்பு தண்ணியும் சேர்த்து நம்ம கலந்து விட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டு இறக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு இடையில் மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கசகசா, கறிவேப்பிலை, 3 வரமிளகாயும் சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுங்க. நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் மூடியை மட்டன் வேக வச்சு திறந்து எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வானல் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, உப்பு இதையெல்லாம் சேர்த்து நம்ம மசிஞ்சு வரத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அரைச்ச மசாலாவை 3 ஸ்பூனு, மல்லித்தூள் வேண்டாங்க, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்துங்க. வேக வச்ச மட்டனை எடுத்து ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லி இலையை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடிங்க. இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்